ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்? நைட்டு டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நைட்டு பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி செஞ்சுருக்கேன். என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சரிசியும் அதுக்கப்புறம் பாசிப்பயிரும் இதே மாதிரி வேக போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான உப்பு போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ அது வேகிறதுக்குள்ள நம்ம பருப்பு வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சாம்பார் பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி மூடி போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு வேண்டி இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா மூடி வச்சு போட்டு தக்காளியெல்லாம் உடஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சி தேங்காய், பச்சை மிளகு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இதை தொடர்ந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அதையெல்லாம் நல்லா சேர்த்து இப்போ அதை வேக வச்சு பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு புதினாவும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஆஃப் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் பொங்கலுக்கு. இப்போ அது நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யெல்லாம் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஜீரகம், குருமிளகா சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொங்கல் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி முந்திரி பருப்பு, ஜீரகம், குருமிளகு அதெல்லாம் சேர்த்துற மாதிரி இதே மாதிரி நல்லா சீனா சட்டியில் போட்டு நல்லா இதே மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் ஆக்கி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி ஒரு கிளறு விட்டுக்கலாம். இப்போ வந்து சட்னி, சாம்பார், பொங்கல் ரெடி.